இங்கே பராக்கிரமன் காட்டுப்பகுதியில் தன் சிறு படைகளுடன் இந்திர ராணியை தேடி வந்து கொண்டிருந்தான். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது நடுக்காட்டில் விக்கிரமனின் குதிரை தனியாக நின்றிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். உடனே தன் வீரர்களிடம் அந்த இடத்தை சுற்றி விக்கிரமனை தேடுமாறு உத்தரவிட்டான். பின் பராக்கிரமன் அந்த குதிரையின் அருகில் வந்து குதிரையையும் அந்த இடத்தையும் பார்த்து யோசித்தபடி நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து விக்கிரமனை தேடி சென்ற வீரர்கள் விக்கிரமனை காணவில்லை என்பதை கூறினார்கள். பின் பராக்கிரமன், இங்கே குதிரை தனியாக விட்டுவிட்டு விக்கிரமன் எங்கே சென்றிருப்பான்? அப்படி அவன் தனியாக சென்றாலும் குதிரையை கட்டி போட்டுவிட்டு தானே செல்வான். ஆனால் இங்கே குதிரை கட்டப்படாமல் அல்லவா நிற்கிறது என்று தன் வீரர்களிடம் கூறி சந்தேகித்தான். அரசே, நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் விக்கிரமன் இளவரசருக்கு ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமோ? இல்லை இல்லை, அப்படி இங்கே ஒன்றும் நடக்கவில்லை. அது மட்டும் நான் உறுதியாக கூறுவேன். அது எப்படி அரசே, இவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? ஆம் வீரனே, இங்கே பார் குதிரையின் கால் தடங்களை. இந்த கால் தடத்தில் எந்த பதட்டமும் இல்லை. அதே நேரம் இந்த இடத்தில் எந்த சண்டையும் நடத்த மாதிரி ஒரு தடயமும் இல்லை. விக்கிரமன் புத்திசாலி. இங்கே அவனுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருந்தால் குதிரையை விட்டு சென்றவனுக்கு ஏதாவது தடயத்தையும் விட்டு சென்றிருப்பான். அதனால் தான் சொல்கிறேன். அப்படி இருவரும் குழப்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று மற்றொரு வீரன், அரசே, இங்கே பாருங்கள் என்று கூறி பயத்துடன் நின்றான். அதை அடுத்து பராக்கிரமன் அங்கு சென்று பார்க்க அந்த இடத்தில் விக்கிரமன் கால் தடமும் அதன் அருகில் பெரிய வித்தியாசமான கால் தடமும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அதிர்ச்சி அடைந்ததற்கு காரணம், அந்த கால் தடங்களை பார்க்கும் போதே அவைகள் அந்த அரக்கர்களின் கால் தடங்கள் என்பதை புரிந்து கொண்டதுதான். உடனே பராக்கிரமன் அந்த குதிரையிடம் சென்று மறுபடியும் முதலில் இருந்து விக்கிரமன் மற்றும் அந்த அரக்கனின் கால் தடங்களை கவனிக்க தொடங்கினான். இப்படி பராக்கிரமன் கவனித்துக் கொண்டே யோசித்தபடி நின்று கொண்டிருக்கும் போது ஒரு வீரன், அரசே, இந்த கால் தடங்களை பார்த்தால் விக்கிரமன் இளவரசர் அந்த அரக்கர்களால் கடத்தி செல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றான். இல்லை வீரனே, விக்கிரமனை யாரும் கடத்தவில்லை. விக்கிரமன் தான் விருப்பத்துடன் சென்றிருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு தன் வீரர்களை பார்த்து, ஒரு சிலரை இந்திர ராணியை கண்டுபிடிக்க செல்லுங்கள் என்று கூறி மற்றவர்களை தன்னுடன் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு விக்கிரமனின் அரண்மனைக்கு தன் மனதில் தோன்றிய கேள்விகளுக்கு விடை தேடி சென்றான் பராக்கிரமன். இங்கே இந்திர ராணி வெள்ளையை தேடிக்கொண்டு அவனை தள்ளிவிட்ட இடத்திற்கு வந்து நின்று வெள்ளையின் பெயரை சொல்லி கத்திக்கொண்டு நின்றாள். வெகு நேரமாகியும் வெள்ளையிடமிருந்து எந்த பதிலும் வராததால் சோகத்தில் அழுது கொண்டே திரும்ப அங்கே வெள்ளை உடல் முழுவதும் காயங்களுடன் நின்று கொண்டிருந்தான். வெள்ளையை பார்த்த அடுத்த நொடி அவனை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். இதை எதிர்பார்க்காத வெள்ளை, இவள்தான் என்னை தள்ளிவிட்டாள், பின் இவளே வந்து என்னை தேடுகிறாளே என குழம்பிக் கொண்டிருக்கும் போது இந்திர ராணி தனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துவிட்டது என்பதை சொல்ல, அடுத்த நிமிடம் வெள்ளை தன் வலிகளை மறந்து இந்திர ராணியை, அதாவது ஊர்வசியை கட்டி அணைத்துக் கொண்டான். பின் கொஞ்ச நேரத்தில் வெள்ளை அடிபட்ட காயத்தால் மயக்கமடைய உடனே இந்திர ராணி வெள்ளையை குதிரையில் தூக்கி கொண்டு வெள்ளை அரண்மனையை நோக்கி விரைந்தாள். இங்கே இனியனும் வீரையனும் இனியனின் வாழ்க்கையை கண்ணாடிகள் மூலமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையின் இறுதி பாகத்தில் வீரையன் வருவதை பார்த்த இனியன் சந்தேகமடைந்தான். எனது வாழ்க்கை பயணத்தில் வீரையனுக்கு என்ன பங்கு என்று யோசித்துக் கொண்டு நின்றான். ஆனால் வீரையன் இதை பார்த்ததிலிருந்து ஒருவித பதட்டத்துடனும் கை கால்கள் நடுக்கத்துடனும் நின்று கொண்டிருந்தான்.
அதற்கு காரணம் இன்னும் சற்று நேரத்துல அந்த கசப்பான வீரையன் மறக்க நினைக்கும் அந்த வேதனையான நிகழ்வு நடக்கப் போகிறது என்பது வீரையனுக்கு தெரியும். சற்று நேரத்திற்கு பிறகு வீரையன் பார்க்க விரும்பாத அந்த நிகழ்வு கண்ணாடியில் பிரதிபலித்தது. அதாவது இனியன் காட்டு பகுதியில் வந்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக வந்த நாடோடி குடும்பத்தை வேட்டையாடி கொன்றது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு இளம் பெண்ணை நாசம் செய்தது என்று அந்த கண்ணாடியில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்த வீரையன் பிரதிபலித்துக் கொண்டிருந்த கண்ணாடிகளை வெறித்தனமாக அடித்து உடைத்தான். இதை பார்த்த இனியன் வீரையன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று குழப்பத்துடனும், அதே நேரம் வீரையனை தடுக்கும் முயற்சியில் தன்னுடைய கவனம் தடுமாறிவிட்டால் இந்த விதியை முடிக்க முடியாது என்பதாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். வீரையன் எதை இனியன் பார்க்கக்கூடாது, எந்த உண்மையை தெரிஞ்சிக்க கூடாது என்று அந்த கண்ணாடிகளை உடைத்தானோ அந்த உடைந்த துண்டுகள் மூலமாகவே அனைத்து உண்மைகளையும் பார்த்து தெரிந்து கொண்டான் இனியன். அதாவது தான் கடைசியாக வேட்டையாடி கொன்ற குடும்பம் வீரையனின் குடும்பம் என்பதையும், கடைசியாக நாசம் செய்த அந்த பெண் வீரையனின் மகள் என்பதையும் பார்த்து தெரிந்து கொண்டான். இதை பார்த்த இனியன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான். இனியனின் கை கால்கள் பயத்தாலும் குற்ற உணர்ச்சியினாலும் நடுங்க ஆரம்பித்தது. பின் பயத்துடன் தயங்கி தயங்கி மெல்லமாக திரும்பி வீரையனை பார்க்க அங்கே வீரையன் கொலைவெறியுடன் நின்று கொண்டிருந்தான். இதை பார்த்த இனியன், இதுதான் என் கடைசி நிமிடம், இன்று நான் வீரையனின் கைகளால் சாகப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு வீரையன் முன் சென்றான். பின் வீரையனின் கண்களை பார்க்க முடியாத இனியன் அவன் முன் மண்டியிட்டு தன் தலையை உயர்த்தி, என்னை இதற்கு மேலும் உயிருடன் விடாதே, நான் இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், என்னை கொன்றுவிடு என்று கூறி வீரையனின் காலை பிடித்து கதறி அழுதான். ஆனால் வீரையன் எந்த எதிர்வினையையும் காட்டாமல் கோபமும் அழுகையும் கொண்ட முகத்துடன் தன் கைகளை பின்னே கட்டியபடி நின்று கொண்டிருந்தான். இனியன் தன் மேலிருந்த வெறுப்பின் காரணமாக அருகில் இருந்த கண்ணாடி துண்டை எடுத்து தற்கொலை செய்ய முயல உடனே வீரையன் இனியனை தடுத்து நிறுத்தினான். உடனே இனியன், என்னை தடுக்காதே, நான் இனியும் இந்த பூமியில் வாழ என்ன தகுதி உள்ளது, என்னை சாக விடு என்று தற்கொலை செய்ய முயல மீண்டும் வீரையன் தடுத்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் இனியன் வீரையனை கோபப்படுத்துவதற்காக, நீ மனிதனா இல்லை மரமா, உன் மகளை உன் கண் முன்னே நாசம் செய்திருக்கிறேன், உன் குடும்பத்தை கொன்று அழித்திருக்கிறேன், இவ்வளவு செய்தும் சிறு எதிர்ப்பை கூட காட்டாமல் ஜடம் போல நிற்கிறாயே என்று சொல்ல, அதற்கு வீரையன் இனியனின் இரு கைகளையும் இருக்க பிடித்து, உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் என் குடும்பத்தை அழித்த அன்றே உன்னை கொன்றிருப்பேன், ஆனால் என் ராஜாவிற்கு நான் செய்த சத்தியத்திற்காக தான் இன்னும் உன்னை கொல்லாமல் இருக்கிறேன் இளவரசே என்று சுற்றி இருந்த கண்ணாடிகள் உடைகிற அளவிற்கு சத்தமாக கத்தினான் வீரையன். இதை கேட்டதும் இனியன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். பின், இத்தனை நாள் நான் உனக்கு செய்த இந்த கொடூரத்தை மனதில் வைத்துக்கொண்டு எனது அடிமை போல நான் சொல்லுவதையெல்லாம் செய்து கொண்டும் என்னை இரவு பகல் பாராமல் பாதுகாத்துக் கொண்டும் இருந்திருக்கிறாயே, நீ உண்மையில் மனிதனா இல்லை அதற்கு மேலேயா என்று சொல்லி வீரையனின் காலை பிடித்து கதறி அழுதான். இப்படி இனியன் வீரையனின் காலை பிடித்து அழுது கொண்டிருக்கும் போது அங்கே பிரம்மாண்டமான தங்க நிற ஒளியுடன் அந்த வற்றாத தங்க சுரங்கத்தின் கதவுகள் திறந்தது.